பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன். இன்னைக்கு என்னோட கூட யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமீன். நம்ம கடந்த நாட்கள் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நம்ம என்ன பேசுறோமோ மரணமும் ஜீவனும் நாவில் உள்ள அதிகாரம். எதை விரும்புறோமோ அதை கனிதான் புசிப்போம்னு. சோ இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் எப்படியா சத்ருவோட காரியங்களா இருக்கு. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. திருடன் எதுக்கு வரான்? திருடவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வரான். கொல்றதுக்கு தான் வரான். என்ன திருட வரான்? உங்க சந்தோஷம், உங்க சமாதானம், உங்க பரிசுத்தம், உங்க ரட்சிப்பு, உங்க அபிஷேகம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய அவன் திருட வரான், அழிக்க வரான், கொல்ல வரான். ஆனா ஜீவனுள்ள தேவன் எப்படி வராரா? அவர் ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்பட ரட்சிக்கப்பட வந்து ஆண்டவர் வந்தார். சோ இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. அது கர்த்தருடைய வார்த்தை அல்லாம வேற ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலியமா சத்ரு உங்களையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியையும் உங்க ஆவிக்குரிய விஷயத்திலையும் உங்களோட பொருளாதார நிலைமையிலையும் உங்க பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலையும் எதுவாக இருந்தாலும் திருட அதை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வரான். வேற எதுக்குமே அவன் வரல. ஆனா ஆண்டவரை நீங்க நம்பரிச்சே, ஜீவனுள்ள வார்த்தையை பேசரிச்சே, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? அது ஜீவன் உள்ளதா இருக்கு. அவர் ரட்சிக்க வந்தார். அவர் அதை பரிபூர்ணப்படும் அது ஜீவன் உண்டாயிருக்கும் வந்தாராம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன வார்த்தையை பேச போறீங்க, நீங்க என்ன யோசிக்க போறீங்க, நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க அப்படின்னு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஜீவனோட இருக்கணும். உங்க கல்யாண வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க பொருளாதார நிலைமை எல்லாத்துலயும் தேவன் ரட்சிக்கணும், ஜீவன் உண்டாயிருக்கணும், பரிபூர்ணப்படணும்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு நீங்க தீர்மானிங்க. உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். எதிர்மறையான மனிதர்கள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், என் படிப்பு காரியங்கள்ல இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். மத்தவங்க என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் ஜீவன் உள்ள வார்த்தையை தான் பேச போறேன், நான் ஜீவன் உள்ள தேவனை தான் நான் நாட போறேன், நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கட்டதான் போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுக்கறச்சே, திருடன் என்னதான் அழிக்கவும் திருடவும் வந்தாலும் கொல்லவும் வந்தாலும் அவனோட கிரியைகள் எதுவும் வாய்க்காது. ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் எதற்காக வந்திருக்கிறாரு? உங்களை கட்டவும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும், அதை ரட்சிக்கவும், அதுல ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்வீராக. திருடன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் குடும்ப சூழ்நிலையும் படிப்பு காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான்ப்பா வந்தான். ஆனா நீ அது ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்பட ரட்சிக்க வந்த தெய்வம் தகப்பனே. இன்றைக்கும் யாரெல்லாம் எங்கேயாவது சத்துருக்கு லூப் ஹோல் விட்டு ஆண்டவரே ஏதாவது ஒரு இடத்துல மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசியோ யோசித்தோ சிந்தித்தோ இருந்தா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மன்னித்து அதை கேன்சல் பண்ணி தகப்பனே அவர்களோட வாழ்க்கையை ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்பட ரட்சிக்க நீர் வரும்படியாக பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருக்கு விட்ட லூப் ஹோல்னா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் வார்த்தை பேச அடைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் ராஜா. அதுல ஜீவனும் பரிபூர்ணம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.